காவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனியே. எமக்கு வழியான எமக்கு துணையான எங்கள் வழிகாட்டியே, எமக்கு வெளியான எமக்கு ஒளியான எங்கள் சூசையப்பரே. பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனியே. பெருந்தகையே, இறைமகன் இயேசுவை உலகில் திறம்பட வளர்த்திட்ட பெருந்தகையே, வணங்குகிறோம் பாதத்தினை வழி நடத்தும் பாதையிலே மலரச் செய்யும் எம் மனங்களையே மனம் பரப்பும் என் வாழ்வினிலே போற்றி. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். இறைவனை இசையின் மூலமாகவும் பாடல் மூலமாக புகழ்கின்ற பொழுது இறைவனுக்கு நாம் புகழஞ்சலியும் அவருக்கு நாம் புகழ்ச்சியும் ஆராதனையும் இதன் மூலமாக இசையின் மூலமாக நாம் செலுத்துகின்றோம். இத்தகைய இந்த இசைப்பள்ளியிலே இறைவன் இந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசிர்வதித்து இவர்கள் மென்மேலும் நல்ல ஒரு ஞானத்திலும் நல்ல ஒரு அறிவிலும் இறைவன் இவர்களை நிறைவாக ஆசிர்வதிக்கவும், மேலும் இங்கிருக்கின்ற உங்கள் ஒருவருடைய பிள்ளைகளுடைய பெற்றோருடைய உடனத்திற்காகவும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் மேலும் இந்த இசைப்பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் அருள் சகோதரருடைய உடனத்திற்காகவும் இங்கே இருக்கின்ற ஒருடைய கருத்துக்களுக்காகவும் இறைவன் நிறைவாக இங்கு இருக்கின்ற அனைத்து கருவிகளையும் கருவிகளை இறைவன் ஆசீர்வதிக்கவும்,
மென்மேலும் இதன் மூலமாக இந்த இசைப்பலி வளர்ச்சி அடையவும், மேலும் இந்த திருப்பலியானது யாரும் மனித ஆத்து மக்களுக்காகவும் உத்தரிக்கின்ற ஆண் மக்களுக்காகவும் உங்களுடைய ஒருவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். Thank you.
வாசகம். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-5 முடிய. அன்பின்குரியவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடமும் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போதில்தான் கடவுளின் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகளை நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடம் இருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோர் தவிர உலகை வெல்லுவோர் யார்? ஆண்டவரின் அருள்வாக்கு.
அதிகாரம் 22 இறை வார்த்தை 34 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயருடைய வாயை அடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர்கள் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்துவாயாக. இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூலில் முழுமையாக இறைவாக்கும் நூலுக்கும் இவ்விரு கட்டளைகள் அடிப்படையாகவே அமைகின்றது என்று பதிலளித்தார். உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, உனக்கு அடுத்தவர்ப்பர் மீதும் அன்பு கூறுவாயாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா? சரி, தாமதத்திற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இசை எங்கிருந்து வருகின்றது? சொல்கிறா, இசை எங்கிருந்து வருது? வடிவேலு கடைய ஒரு காமெடி கேட்பேன். இசை எங்கிருந்து வருது? இசை எங்கிருந்து வருது? இசை எங்கிருந்து வருது? கீபோர்டு அந்த டப்பாலிருந்து வருதா அல்லது நம்முடைய வார்த்தையிலிருந்து வருதா? ஏய் குட்டி சொல்லு, இசை எங்கிருந்து வருகின்றது? நல்ல ஒரு அழகிய இந்த பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது உண்மையாலுமே இந்த 2 ஆண்டு உங்களை மிஸ் பண்ணிட்டு, ஒருவேளை சிஸ்டம் முன்னாடியே கூட்டிருந்தா கண்டிப்பாக கத்திட்டுல இந்த குரூப்பை அங்கே திருப்பலிக்கு ஏதாவது ஒரு திருப்பலியை, ஆயருடைய திருப்பலியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு திருப்பலியில் கண்டிப்பாக உங்களை நான் அனுமதித்திருப்பேன். அப்படி அழகாக நல்ல ஒரு குரல் வளம், நல்ல அழகாக அனைவரும் இந்த இசைக்கருவிகளை மீட்டுகின்றார்கள். இது இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம். உங்கள் பெற்றோர்கள் அனுமதித்தினால் நீங்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றீர்கள். இறையேசில் பிரியமான அன்பு குழந்தைகளே, அன்பு பெரியவர்களே, இறைவன் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வந்தது என்னுடைய பிள்ளைகள் எப்படி இசையை வாசிக்கின்றார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக வந்தீர்களா, அல்லது என்னுடைய பிள்ளைகள் இறைவனை எப்படி புகழ்கின்றார்கள் என்று பார்த்து நான் இவர்களோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களா? பாட்டி வரும்போதே பார்த்தேன், பேரன் வாசிப்பானா தான் பார்க்குறாங்க. எல்லாரும் என் பையன் வாசிப்பானா, என் பேரப்புள்ள வாசிக்குமா, எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இது எல்லாருக்கும் மனிதனுக்குடைய இயல்பு. தன்னுடைய பிள்ளைகள் வாசிக்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு அது ஒரு ஆச்சரியம், அது ஒரு சந்தோஷம், அதோடைய மகிழ்ச்சி. இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாசிப்பது என்பது அது ஒரு பெரிய ஒரு செயல். யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம சிஸ்டர் கூட இருக்க பார், கேட்டுப்பார்,
நான் கூட கீபோர்டு வாசிக்கும் போது என்னுடைய சீனியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க மட்டும்தான் கீபோர்டில் கை வச்சுட்டே இருப்பாங்க, வேறு யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அருள் சகோதரி என்ன பண்ணாங்க, ஒரு பாட்டு நீ வாசி, ஒரு பாட்டு நீ வாசி என்று அதை விட்டு கொடுக்கின்ற அந்த குணநலையும் எந்த ஒரு இசைப்பள்ளியிலும் கொடுக்க மாட்டாங்க. இது கிறிஸ்துவத்திற்கு இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு செயலாக இருக்கின்றது. எந்த ஒரு ஆசானாக இருந்தாலும் சரி, ஒரு பாட்டை முழுசா வாசி. இதுமாரி ஒரு குடும்பமாக இருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவது, புகழ்வது என்பது நம்முடைய கிறிஸ்துவ மதத்திலே இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு திருச்சபின் ஒரு அருள் அடையாளமாக இத்திருப்பலியானது விளங்குகின்றது. எனவே நீங்கள் இங்கு வந்திருந்தால் இவர்களோடு சேர்ந்து என் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். என் பிள்ளைகளுக்கு இத்தகைய திறமையை கொடுத்திருக்கின்ற இறைவா, நான் அதற்காக தான் என் பிள்ளைகளோடு சேர்ந்து, என் பேரப்பிள்ளைகளோடு சேர்ந்து நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன். இவர்கள் இதன் மூலமாக வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று அவர்களை ஆசீர்வதிக்கின்ற எண்ணத்தோடு என்ன பண்ணோம், இங்கே வந்து உக்காந்துருக்கணும். பிள்ளைகளுடைய அந்த திறமைக்காக அல்ல. எனவே நீங்கள் என்ன பண்ணணும், இதை கற்றுக்கொண்டுகின்ற பொழுது கடவுளுக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தியை பார்க்கின்ற போது 2 தான் சொன்னாங்க, 2 கட்டளை தான். சிவில்லா தெரியுமா, சட்டம். சிவில்லாடா இந்திய சட்டம். இப்படிதான் டிராஃபிக்கு நம்ம ரூல் பண்ணாலோ ஏதாவது தவறு செஞ்சாலோ ஒரு சட்டம் இருக்குது, அது சிவில்லா, இந்திய அரசியல் சட்டம். திருச்சபையின் ஒரு சட்டம் இருக்குன்னா சட்டம் இருக்கு, கேனல்லா, அது திரு அவையின் சட்டம். நம்முடைய திருச்சட்டத்தில் திரு அவைக்கு எதிராக வந்து தவறு செய்கின்ற போது நமக்கு என்று ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குது. இப்படி தான் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், இப்படி தான் கிறிஸ்துவர்கள் வாழ வேண்டும் என்று சட்டம் இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு சில சட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் இறைவன் அதை கூறவில்லை. எனவே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது, அந்த பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலிருந்து சரி, அந்த இறைவார்த்தையை பார்க்கின்ற பொழுது பல சட்ட திட்டங்களை மோசேஸ் மூலமாக கொடுக்கப்படுகின்றது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 10 கட்டளை கூட என்ன பண்றாரு, வேண்டாம், 2 கட்டளை தான் சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு, புது நன்மை வாங்கிட்டே இல்லையா, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்ய வேண்டும். முதல்ல கடவுள் இருக்கணும், அப்பா இருக்கக்கூடாது, அம்மா இருக்கக்கூடாது, ஆட்சி தாத்தா பாட்டி இருக்கும். யார் இருக்கணும், முதல்ல இறைவன் இருக்கு. அப்போதான் நம்முடைய வாழ்க்கை வளரும். இறைவனை நாம் அன்பு செய்கின்றோம். முதலில் நாம் அன்பு செய்யக்கூடியவர் யார் இருக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக, உறவுக்கு மேலாக, பொருட்களுக்கு மேலாக, எல்லாத்துக்குமே, தங்கம் பொருள் எல்லாத்துக்கும் மேல முதல்ல யார் அன்பு செய்யணும், கடவுளை அன்பு செய்யும். என்னுடைய மியூசிக் அல்ல, என் இசையை அல்ல. அடுத்தது யார் அன்பு செய்யணும், அடுத்தது எப்படி நம்மையும் நம்ம அன்பு, அதே மாதிரி அடுத்தவரை அன்பு செய்யும். நீ உன்னை அன்பு செய்யல, யாருக்குமே நம்மளை பிடிக்காம இருக்குமா, ஆரோன் ஃபாதருக்கு முதல்ல ஆரோனை பிடிக்கணும், அப்போ தான் மற்றவங்களை அன்பு செய்ய முடியும். நான் என்ன அன்பு செய்யாமல் என்னையே நான் வெறுத்துக்கிட்டு தான் மற்றவங்களை அன்பு செய்ய முடியாது. இரண்டாவது, நீங்கள் உங்களை அன்பு செய்தவளை அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும். அப்படி செய்தாலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, இந்த உலகத்தில் சண்டை சச்சரவு இருக்காது, போட்டி பொறாமை இருக்காது, பகைமை உணர்ச்சி இருக்காது. எதற்காக, இறைவன் அன்பு செய்து வாழ வேண்டும். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் அன்பு செய்வது தவறல்ல, எனக்கு அடுத்திருப்போர் அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும். என்னை பகைமையான உணர்ச்சியோடு ஒருத்தவன் பார்த்தாலும் என்ன பண்ணும், அவனையும் அன்பு செய்யணும். ஒருத்தவன் கீபோர்டு வாசிக்க விடல, திட்டுறான், பரவாயில்ல, அன்பு செய், விட்டுக்கோடு. ஒரு முறை உனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கலையா, அன்பு செய், உன்னுடைய விருப்பங்கள் மீது அன்பு செய். இதுதான் இறைவன் 2வது கட்டளையாக கூறுகின்ற. அன்பார்ந்தவர்களே, இறையேசுவில் பிரியமான, எனவே கடவுள் நம்மை இந்த உலகிலே நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார் என்றால் அதுக்குரிய விதத்தில் நம்மை வாழ்வதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார். கடவுள் கொடுக்குற அந்த வாழ்க்கை இந்த மனுஷன் கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க முடியாது. எனக்குள் இருக்கின்ற திறமையின் மூலமாக நான் இறைவனுக்கு நன்றி சொல்பவனாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய ஒரு நாட்டில் வந்து அந்த வயலின் இசையினுடைய அரசன் என்று கூறுவார்கள். வயலின் எல்லா இசையும் அதில் வந்து ஆரம்பமானது. ஒரு வயலினை போனாங்க, ஏலம் விடுறாங்க. அந்த வயலின்னா ரொம்ப ரிப்பேராக இருக்குது. அந்த வயலின் ரொம்ப ரிப்பேராக இருக்குது. அதை வந்து எந்த மூலமாக பயன்படுத்த முடியாது. வீணையாக இருந்தால் அதில் என்ன பண்ணுவோம், அதை பயன்படுத்தினா தான் அதை வந்து என்ன பண்ண முடியும். ஒரு ஒழுங்காக இருந்தால், சரியாக இருந்தால் அது விலை போகும். அப்போ அந்த வயலின் வந்து ரிப்பேராக இருக்குது, பழுதடைந்து விட்டது. எனவே அதை யாருமே கேட்க மாட்டுறாங்க. அந்த வயலினை யாருமே விலைக்கு கேட்கவில்லை. மற்ற எல்லா பொருட்களுமே வாங்கி விட்டார்கள். ஆனால் அந்த வயலின் மட்டும் என்ன பண்ணாமல் வாங்காமல் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒருவர் என்ன பண்ணார், அந்த கூட்டத்திலேருந்து ஒருவர் வராரு.
கூட்டத்திலிருந்து ஒரு வராரு, வந்து அந்த வயலினை சரி செய்து அதனுடைய அந்த நரம்புகள்லாம் சரி செய்து என்ன பண்ணுறாரு, ஒரு பாடலை வாசிக்கின்றார். எதில் வாசிக்கிறாரு? அந்த வயலினில் வாசிக்கிறாரு. அந்த சரி செய்து அந்த பழுதடைந்த அந்த வயலின் என்ன பண்ணுறாரு, அவர் சரி செய்து அந்த வயலில் பாடலை ஒன்று இசைக்கின்ற பொழுது அனைவரும் மெய்மறந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வயலினை ஏலத்துக்கு விடுறாங்க. அது பல கோடி அளவுக்கு அதனுடைய மதிப்புகளானது கூடப்படுகின்றது. பாருங்க, அது எப்பொழுது கடவுள் நம்முடைய கைகளில், அவருடைய கைகளில் நாம் ஒரு கருவியாக இருக்கின்றோம். கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்ம ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நினைத்தால் அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய திறமையை பார்த்துருக்காங்க, அதனால் உங்களை இசைப்பள்ளியில் சேர்த்துருக்குறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய உள்ள திறமையை நீங்கள் வெளிக்காட்டுகின்ற பொழுது உங்களுடைய மாண்பு ஆனது வளர்ச்சி அடைகின்றது. இறைவன் உங்களை உயரத்தில் என்ன பண்ணுவார், கொண்டு போய் சேர்ப்பார். இருந்தாலும் நான் யாருக்கு நன்றி சொல்பவனாக இருக்க வேண்டும்? என் பெற்றோர்களுக்கா, என்னுடைய தாத்தா பாட்டின்? அப்படி அல்ல. முதலில் கடவுளுக்கு நன்றி சொல்பவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, என்னை இந்த ஆக்கத்தில் உருவாக்கிய ஆசிரியர்கள் என் குடும்பத்திற்கும் நன்றி சொல்பவனாக இருக்க வேண்டும். அத்தகைய உங்களில் இருக்கின்ற திறமையை வெளிக்கொணர்வதுதான் இந்த ஆன்மீகத்தின் மூலமாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எனவே நீங்களும் விலை உயர்ந்த பொக்கிஷங்களாக வளர வாழ்த்துகின்றேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்போ சொல்லு, இசை எங்கிருந்து வருகின்றது? இசை எங்கிருந்து வருகின்றது? அடிச்சுலாம் கேட்கல, எங்கிருந்து வருகின்றது? இசை இவை அனைத்துமே இறைவனிடமிருந்து வருகின்றது. இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. எனவே இறைவனை நாம் போற்றுவோம், இவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவன் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி சொல்லும் விதத்தில் நம்பிக்கையோடு அவரை புகழ்கின்ற பொழுது இறைவன் இன்னும் அதிகமாக நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றார். அத்தகைய விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம்.
தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவிடம் தந்துள்ள வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிவான பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுவோம். பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கரங்களின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல சாவிலிருந்து தீமை அனைத்தும் கனிவுடன் எங்களை மீட்கும் உம் திருமகனை எங்களுக்கு அளித்தீர். இவ்வாறு இடர்களிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலியை கனிவாய கருவீராய். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இதயங்களை நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லை எல்லாம் இல்லை இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவன் இருப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினும் உயிராற்றலும் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் எல்லாத்துக்கு அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளி நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வு பங்கு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வருவதில்லை. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையினால் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யுங்கள். உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழுங்கள் என்று அன்பை நமக்கு அடித்தளமாக கொடுத்த இந்த உலக வாழ்க்கையில் நம்மை வாழ வைக்கின்ற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
எல்லாம் வல்ல திருநவா உம் அடியார்களை பாவத்தின் தலையிலிருந்து விடுவிக்க உமது பரிவிரக்கத்தால் அவர்களின் வலிமையை புதுப்பிக்க திருவுளம் கொண்டீரே. நாங்களும் எத்தடையும் உமது மாட்சியை நோக்கி முன்னேறி செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் ஆண்டவர்களோடு
அம்மா ஜாயம்மா, பாத்திமா அம்மா, 2 பேரும் வாங்க கொஞ்சம் உள்ள போயிட்டாங்க. ஜாயம்மா வாங்க, உள்ள வாங்க. தங்கை அனிஸ்தா வாங்க, வாமா. இப்பொழுது அருள் தந்தையோடு இணைந்து இந்த சிறுவர்களும் இணைந்து இப்பொழுது அந்த கேக்கை வெட்டி நமக்கு பகிர்ந்து அளிப்பார்கள். இது வந்து ஃபீஸ்ட்டுக்கு 21ஆம் தேதி ஃபீஸ்ட்டை நாங்கள் கொண்டாடுறோம். அதை வந்து இன்றைக்கே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால் அருள் சகோதரிகளும் அருள் தந்தையோடு சேர்ந்து இந்த கேக்கை கட் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Prayerful festal greetings on this day. May the good God bless you forever. Prayerful festal greetings on this day. May the good God bless you forever. Happy feast day, happy feast day, happy feast day to you. ஒரு 5 நிமிடம் அப்படியே அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருவிழா திருப்பலி இனிதாக அமைவதற்கு அருள் தந்தை அவர்களை அழைத்த போது உடனே வரேன் என்று சொல்லிவிட்டார். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு பரிசை வழங்க எவ்லின் குடும்பத்தாரை அன்போடு அழைக்கின்றேன். அன்பாக பழகக்கூடியவர், நன்றாக பிரசங்கம் வைக்கக்கூடியவர், எல்லோரிடத்திலும் இனிமையாக பழகக்கூடியவர். தந்தை அழைத்த போது வருகிறேன் என்று சொன்னது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நன்றி தந்தையே. மீண்டும் எப்பொழுதெல்லாம் நாங்கள் அழைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் வந்து நீங்கள் எங்கள் மறையுரை ஆற்றி எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசிரியரை வழங்க வேண்டும் என்று தாழ்வான பணிவுடன் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த விழாவிற்கு உதவி செய்த ஜோசுவா அவங்க குடும்பம், யாதோன் டெரிக் அவங்க குடும்பம், சித்ரா அம்மா, சாம் குடும்பம், ரீகன் அவங்க குடும்பத்துக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். எல்லாருமே எனக்கு உதவி செஞ்சீங்க, ரொம்ப நன்றி.
உங்கள் பிள்ளைங்கள வந்து இன்னும் நாங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஒரு சிலர்லாம் நான் அனுப்பிட்டேன், 8 பேரை அனுப்பியிருக்கிறேன் லண்டன் யூனிட்டி எக்ஸாமுக்கு. பிள்ளைங்களை வந்து இன்னும் நாங்கள் தொடர்ந்து நீங்கள் அனுப்பி எக்ஸாமுக்கு அனுப்புகிற மாதிரியும் நல்ல பிள்ளைங்களாக வளரணும் வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அனுப்புங்க. நாங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்காக வேண்டிக்கிறோம், நல்லா சொல்லித்தரோம், நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். இந்த திருவிழா பூசைக்கு நீங்கள் பிள்ளைகளை அனுப்பி இந்த மாதிரி உற்சாகப்படுத்தினதுக்காக உங்கள் அனைவருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். மெர்சி டிவி தம்பி ஜெரம் அண்ணனுக்கு நன்றி சொல்லிடுங்க, அவருக்கும் கொஞ்சம். இது வந்து 21ஆம் தேதி தான் இதை வந்து அவங்க வெளியில் விடுவாங்க, மெர்சி டிவியில் வந்து அனுப்புவாங்கன்றது. அதனால் அதில் பார்த்து நீங்கள் பயனெடுத்துக்கோங்க. அலோசியஸ் கொன்சாகா தான் எங்கள் பாதுகாவலர், அவர்களுடைய திருவிழாவை தான் நாங்கள் இன்றைக்கே சிறப்பிக்கின்றோம். அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து எங்களுக்காக ஜெபித்ததுக்கு நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து உங்கள் ஜெபம் எங்களுக்கூட இருக்கட்டும், எங்கள் ஜெபம் உங்களோடு இருக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றேன். நன்றி, தேங்க்யூ. பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஸ்வீட் வாங்கி கொடுத்தாங்க, யாதோன் குடும்பம் கேக் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சித்ரா அம்மா, ஃபாதருக்கு கிஃப்ட்டு எல்லாமே வந்து எவ்லின் குடும்பம். அப்புறம் வந்து இந்த ஒலி அமைச்சது கொடுத்தது வந்து இவங்க ஸ்டஃபான் குடும்பம், அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லோரும் வந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்ததுக்காக தங்கை அனிஸ்தா, ஜாயம்மா, ஃபாத்திமாமா, அசும்தாம்மா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். சிறப்பாக வந்து இவங்க சாம் குடும்பம், அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். தேங்க்யூ, நன்றி. தம்பி ஜூலியன் குடும்பத்திற்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். யாராவது விட்டு இருந்தனா யாராவது விட்டுப்பட்டிருந்தால் அவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.